சார், தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடாக இருக்கு. ஆனால் தேசிய அளவில் ஒரு பார்வை இருக்கு. இந்த தேர்தல் ஆல்ரெடி முடிஞ்சது, பிஜேபி ஜெயிச்சது, இட்ஸ் எ டன் டீல், ஒன்றும் இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உங்க பதில் என்ன இருக்கு? அது நீங்க சொல்ற அப்படி சில மாதங்களுக்கு முன்பு அப்படி இருந்தது. ஆனால் சமீபத்தில் வடக்கே இருந்து வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது வட மாநிலங்களிலும் குறிப்பாக மத்திய பிரதேஷ், மராட்டியம், பெங்கால், அதேபோல் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலெல்லாம், டெல்லி போன்ற மாநிலங்களிலெல்லாம் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி வெற்றியை பெறும் என்ற நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வெற்றி வாய்ப்புகள் என்பது தினந்தோறும் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றன. கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை அனுப்பிவிட்டு காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் டெல்லியிலே. இப்போ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் நீங்க சொன்ன மாநிலங்கள் எல்லாம் இப்போதானே அவங்க பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்க சட்டமன்ற தேர்தலில். இருந்தாலும் சில மாதங்கள் ஆகிவிட்டது. ஏனென்றால் அந்த 4-5 மாதங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மோடியினுடைய பேச்செல்லாம் ஒரு தினுசாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த 4-5 மாதங்களாக அவர்கள் டெல்லி முதலமைச்சர் உள்பட பல பேரை பதவியிலே இருக்கின்றவர்களை வேண்டுமென்றே பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை மிரட்டி பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களை சிறையிலே அடைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி. பட் இந்த ராமர் கோயில் எஃபெக்ட் அதுல எல்லாம் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாவே வந்துரும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ராமர் கோயில் என்பது ராமர் எப்படி வனவாசம் போனாரோ அதுபோல் இப்போது ராமர் கோயில் விவகாரமும் வனவாசத்திற்கு போய்விட்டது. இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் திரும்பி வருவது. திரும்பி வந்து பட்டாபிஷேகம்லாம் நடக்காதா? அதெல்லாம் நடக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு. அதுவரை இப்போது இருக்கின்ற தலைவர்கள் இருக்கின்றார்களா, மோடி இங்கே இருப்பாரா, இல்லை வெளிநாட்டிலே எங்கேயாவது தஞ்சம் புகுவாரா என்பது அப்போது தெரியும். இப்போ ராமர் கோயிலோட தாக்கமே இல்லைங்கிறீங்களா? இப்போ அது இதுவாயிடுச்சுங்க, முடிஞ்சிருச்சுங்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? யாரு ராமரை வேண்டான்னு சொல்லியே இருந்தா நேர்ல ராமர் சீதையோடு வரட்டும், எல்லாரும் சேர்ந்து கும்பிடலாம். வராத வரைக்கும் அதை பத்தி நாம ஏன் கவலைப்படலாம்? இப்போது வரும் வரும் என்று சொல்கின்றார்கள். நாங்களும் காத்து கொண்டு இருக்கின்றோம். அப்புறம் கேட்டால் வனவாசம் போயிருக்கின்றார்கள் என்று சொல்லி. அன்னைக்கு கோர்ட்ல காங்கிரஸ் ஆட்சி சொன்னதை இப்ப சொல்றீங்க, ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் சொல்றீங்க. கற்பனை கதாபாத்திரம் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் என் கற்பனையிலோ சிந்தனையிலோ அது இருப்பதாக எனக்கு தெரியும். கற்பனை கதாபாத்திரம் கூட இல்ல. அப்போ நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லிவிட்டீர்கள், நான் என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டேன். நான் என் கருத்தை சொல்லல சார், நான் காங்கிரஸ் கட்சி கோர்ட்ல சொன்னதை சொல்றேன். அந்த கேஸ் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியிலே நான் என்னை பொறுத்தவரையில் சொல்கின்றேன். நீங்கள் கேட்டீர்கள் ராமர் கோவில் கட்டி இருக்கின்றார்களே, அதனால் ஓட்டுகள் வருமா என்ற துணியில் நீங்கள் கேள்வி கேட்டதால் நான் சொல்கின்றேன். ராமர் வனவாசம் போயிருக்கின்றார், வந்த பின்பு பார்க்கலாம். சரி, அப்போ உங்க கணிப்புல எத்தனை சீட்டு சார் இன்னி தேதிக்கு நேஷனல் லெவல்ல எவ்வளவு சீட்டு? நான் எண்ணிக்கையை சொல்வதற்காக என்னால் முடியாது. நான் அவ்வளவு பெரிய புள்ளி விவரங்களோடு எனக்கு பார்ப்பதற்கு அவ்வளவு திறமை பற்றாது. இருந்தாலும் பொது அறிவு எனக்கு என்ன சொல்கிறது என்றால், வருகின்ற செய்திகளை எல்லாம் படிக்கும் போது கண்டிப்பாக 10 ஆண்டுகளை முடித்துக் கொண்டு மோடி அவர்கள் வெற்றிகரமாக பாராளுமன்றம் மற்றும் அவருடைய டெல்லி இல்லத்திலிருந்து காலி செய்வார் என்றுதான் சொல்கின்றோம். மீண்டும் பிஜேபி இல்லைன்னு மட்டும் உறுதியா சொல்றீங்க? பிஜேபி கிடையாது, மோடியும் கிடையாது, அமித்ஷாவும் கிடையாது, நீட்டாவும் கிடையாது, நோட்டாவும் கிடையாது. ஆனா நீங்க வந்து சீட்டுகள் கமிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அவங்க வந்து 370 400ன்னு நம்பர் சொல்லி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்பர் எப்படி வேணாலும் சொல்லாங்க. நம்பர் சொல்லி கேம் விளையாடுவது என்பது இந்தியாவில் எல்லா நகரங்களிலும் அந்த சூதாட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நம்பர் சொல்கின்ற சூதாட்டத்தில் பங்கேற்பவர்கள் கடைசியில் ஏழைகளாகத்தான் போய்விடுவார்கள். அவங்க கான்ஃபிடன்ஸ் காட்டலையா? அது நாங்க 400 பார் 400ங்கிறாங்க இந்த வாட்டி. அது 400 எடுக்கலன்னே வச்சுக்குவோம். ஆனா அதுக்கு உழைக்கிறவங்க 300ஆவது வரமாட்டாங்களான்ற ஒரு கேள்வி வருது. கான்ஃபிடன்ஸ் என்பதை சொல்வதை விட அவருடைய பேராசையை அது காட்டுகின்றது.
பிறகு ஏன் அப்படி வெற்றி வாய்ப்புள்ள ஒரு அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் அவர்கள் கூட்டணி கட்சிகளும் இருக்குமேயானால் பல பேரை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக அறிவித்த உடனேயே அவர்கள் நாங்கள் போட்டியிடவில்லை, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி விடுகின்றோம் என்று பல மாநிலங்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். அது எதனால் என்பதை நாம் சிந்தித்துப்பார். இல்ல இப்ப நீங்க தமிழ்நாட்டுல 40க்கு 40ன்னு சொல்றீங்களே, அது வந்து தன்னம்பிக்கையா பேராசையா? தமிழ்நாட்டில் 39க்கு 39 நாங்கள் வெற்றி பெறுவோம். பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 வெற்றி பெறுவோம். அதான் சொல்றேன், அவங்க 400ன்னு சொன்னா பேராசை, நீங்க 40ன்னு சொல்றது தன்னம்பிக்கை. 40 தன்னம்பிக்கை இல்லை, அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்கள் என்ன நிலவரமோ என்ன சூழ்நிலையோ எப்படி நடக்கப் போகின்றது, மக்களுடைய மனது எப்படி இருக்கின்றது என்று தமிழ்நாட்டிலே நான் சில இடங்களில், அதிகமான இடங்களிலே என்னால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் போக முடியவில்லை. ஆனால் சில இடங்களில் நான் சென்றவரை பார்க்கும்போது மக்களுடைய மனநிலை என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுடைய வெற்றி என்பது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றியாக அமையும். உங்க ஈரோடுலயே அதிமுக கடும் போட்டி கொடுக்குதாமே சார்? ஈரோட்டில் கடுமுடி ஆற்றல் மிக்க வேட்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் போட்டியிடுகின்றார். ஆற்றல் மிகு பண்ற அவரே பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படி குருடன் கண்ணாயிரம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றாரோ அதுபோல் ஆற்றல் இல்லாதவர்கள் எல்லாம் ஆற்றல் அசோக் குமார் என்று பெயர் வைத்திருக்கின்றார். பெயரில் வேண்டுமானால் ஆற்றல் இருக்கலாமே ஒழிய செயலில் எந்த ஆற்றலும் கிடையாது. இங்கே போட்டியிடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பிரகாஷ் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். அவர் வந்து அங்க ஏற்கனவே பல சேவைகள் செஞ்சிருக்காரு, ஊருக்கு அறிமுகமாயிருக்காரு, பெரிய செல்வந்தராகவும் இருக்காரு, ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டா அவரை பத்தி பேசுறாங்களே. அவர் பெரிய செல்வந்தர் எப்படி ஆனார் என்பதை அவருடைய சொந்த மாமா என்றால் அவருடைய தாயாருடைய தம்பி பன்னீர்செல்வம் என்பவர் இங்கே டிவிகள் இந்த எல்லா ஊடகங்களிலும் சொல்லி இருக்கின்றார். எப்படி அவர் பல பேரை ஏமாற்றி பணக்காரர் ஆனார் என்பதை பற்றி அவரே சொல்லி இருக்கின்றார். ஆகவே தவறான முறையில் சேர்த்த பணம் என்பது நிலைக்காது. ஈரோடுலயும் திமுக தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். பொதுவாகவே இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது சார், ஒரு தியரி. கொங்கு மண்டலம் வந்து திமுகவுக்கு சவாலான பகுதியாக இருக்குது. அங்கே வந்து அதிமுக கை ஓங்கி இருக்கு, ஒரு சில பாக்கெட்ஸில் பிஜேபி கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. அப்போது அந்த மண்டலம் வந்து உங்களுக்கு உங்கள் கூட்டணிக்கு சவாலாக இருக்கா? நீங்கள் இந்த தடவை பார்த்தீர்கள் என்றால் இங்கே அதிமுகவுக்கு கை ஓங்குவதற்கே வாய்ப்பில்லை. காரணம் இங்கே இருக்கின்ற அதிமுக என்பது 2 கைகளையும் இழந்து இன்றைக்கு தேர்தலிலே போட்டியிடுகின்றார்கள். நீங்க ஏதாவது கை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நீங்களும் கொடுக்கல. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் கொள்கை ரீதியாகத்தான் கூட்டணி வைத்துக் கொள்வது வழக்கம். மத ரீதியாக மத ஒற்றுமை வேண்டும் என்பதிலே உறுதியாக உள்ள நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தது என்பது இயற்கையான ஒரு சேர்க்கை. அதுவும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாம் இந்த பழைய பாராளுமன்ற முடிவுகளை வைத்து நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், சட்டமன்ற முடிவை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் கொங்கு மண்டலத்திலே எடுத்துக்கொண்டால் இங்கே ஈரோடு, சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற ஊர்களிலே மாநகராட்சிகள் இருக்கின்றன. இது எல்லா மாநகராட்சிகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் மேயர்களாக இருக்கின்றார்கள். இல்ல, அது வந்து மாநிலத்தில் வர ஆளுங்கட்சிக்கு கார்பரேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு இயல்பு தானே, அது வழக்கமாக நடக்கிறது தானே. இப்போ இடைத்தேர்தலில் நீங்கள் கூட ஜெயிச்சிங்க, அதுவுமே ஒரு பை எலெக்ஷனோட விக்டரிங்கிறது சாதாரணமானது தானே. ஆமாம், அப்போ நீங்கள் எப்படி அங்கே ஜெயிச்சதெல்லாம் இயல்பு என்று சொல்கின்றீர்களோ அதே போல் இப்போதும் நாங்கள் ஜெயிக்க போகின்றோம். அதுவும் ஒரு இயல்பாகத்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.